எனக்காக யாவையும் செய்பவரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. செய்து முடிப்பவரே, சொல்லுவோம். எனக்காக ரெண்டு கைகளை உயர்த்தி செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் ராஜா, என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசையா உம்மை தாவதரா என் முன்னே நிறுத்தி உள்ளே. சொல்லுங்க. ஏசையா, கண்களை மூடி கைகளை உயர்த்தி உம்மை கதரா ஓ நீரு எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கண்களை மூடி சொல்லுங்க. செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் ஹல்லேலூயா, என் சுமைகள் என் பாரங்கள் ஹல்லேலூயா, என் சுமைகள் உங்க பாதத்தில் இந்த காலை வேலை உம் பாதத்தில் அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உம் பாதத்தில் பராத்ரபா ஏக்ரபா ஷியலத்ரனமஹா ஏரபா தரா ஷகரதரலஹா. கைகளை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. கைகளை உயர்த்துக, கைகளை உயர்த்த. கண்களை மூடுங்கம்மா, கண்களை மூடுங்க. இயேசுவின் பிரசன்னம் இந்த சபைக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. ஏலா துரோபோ ஷிப்ரா கிராத்ரணமஹா ஏரா துரோபோ ஷிப்லா த்ரணமஹா. இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோமே. அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. இந்த மாதம் முழுவதும் காத்து கொண்டிருந்தோமே, தேவனை தேடி வருவதற்காக ஆயத்தமாகணுமே. கொஞ்ச நேரம் அப்படியே சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்களேன். அந்நிய பாஷையில பேசுங்க. மரா கதுரபோ சிவரா தரணமஹா. தேவ பிரசன்னம் இந்த சபையை மூடுவதாக. ஏகரா துரணமஹா. உங்களுக்கு விரோதமாக
விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த பெரிய ஆயுதங்களா இருந்தாலும் அவைகள் வாய்க்காது, அவைகள் வாய்க்காது, அவைகள் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் மேல் குற்றம் சுமராது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளின் மேல் குற்றம் சுமராது. ஏரா ஷாகா பாதாரா. இன்னும் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. ஏரா தோரோபோ ஷிபலா தரணமஹா. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். இப்பொழுது வியாதிகள் சுகமாக்கப்படுவதாக. இயேசுவின் நாம. கண்களை மூடுங்க. பயபக்தியோடு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருங்க. வாலிபனே, வாலிபனே, தேவனுடைய பாதத்தை பிடித்துக்கொள், கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக்கொள். ஓ ரபா காதாரா பாஷ்யா தரணமா. உன் மனம் சொல்வது போல அல்ல, கர்த்தர் சொல்வதை செய். உன் மனம் சொல்வதை போல அல்ல, கர்த்தர் உன் வார்த்தை உன் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு ஒப்புக்கொடு வாலிபனே, அதற்கு ஒப்புக்கொடு. வரா ஷபௌ காதரணமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரா பாபா தரமா ஷபா கதரா. பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த காலை வேளையில கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிற, இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட பேசுங்க, எங்க சபையோடு கூட நீங்க பேசுங்க. மாதோரோ ஷிப்ரா தரனா ஏக்ரா பாபா தரா ஷிப்ரோ போ தரனமா ஏலா தரா நங்கலாதா. அப்பன் பிட்டு கண்களை திறந்தவரே, வசனத்தை பிட்டு எங்கள் கண்களை திறந்தருளும். இங்கே இருக்கிற ஒருவர் கூட வெறுமையாக போக கூடாதே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை பெற்று கொண்டவர்களா இந்த இடத்தை விட்டு போகட்டும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் வாழணுமே, இந்த வாரம் முழுவதும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ இந்த வார்த்தை எங்களுக்கு பலனாக மாறுவதாக. சத்துருவை எதிர்த்து நிற்க, பொல்லாத கிரியைகளை நிர்மூலமாக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். சபையாரை ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த பீடத்திலிருந்து எங்கள் ஜனங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஜனங்கள் நீங்க ஆசீர்வதித்தாதான்ப்பா, உங்க கைகள் பட்டால் ஆசீர்வாதம் உண்டே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவன் நான், அது எனக்கே தெரியும். எதற்கும் பயன்படாதவன் நான், இந்த ஊரே அறியும். ஒன்றுக்கும் உதவாதவன் நான், அது எனக்கே தெரியும். ஒன்றுக்கும் பயன்படாதவன் நான், இந்த ஊரே அறியும். உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. உங்க சமூகம், உங்க பிரசன்ன சபை முழுவதும் இருக்கும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா.
உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் முறை இந்த சபைக்கு நான் வந்தது 2019, I think it was July. Pastor Paul Ponni, a good friend of mine, he brought me here for the first time. ஸோ அந்த முதல் தடவை நான் வந்தப்போ பாஸ்டருக்கு ரொம்ப பெரிய பழக்கம் இல்லை எனக்கும் பாஸ்டருக்கும். Just say hi, stood here, shared the word of God and then I left. அதுக்கு பிறகு தொடர்பு இல்லை. And then 2023, no, 24, that was last year, January, Brother Moses invited me for the 12 hours worship. And even that time, we didn't get along. ரொம்ப பாஸ்டர் ஹாய் சொல்லிட்டு போயிட்டோம். And then I came for your anniversary. உங்கள் சபையினுடைய ஆண்டு விழாக்கு வந்தபோது பாஸ்டரோடு கூட கொஞ்சம் நேரத்தை செலவிட கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். And you have a wonderful man of God. கர்த்தர் உங்கள் சபைக்கு அநேக போதகமார்கள் இருக்கிறாங்க, ஆனால் தகப்பன்மார்கள் இல்லையே அப்படின்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He has a fatherly heart. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவரோடு கூட இணைந்திருங்க. Very sweet person to talk. I'm so happy and I'm so honored to be here in this place, Pastor Amavku. Thank you. I came along with my wife and with my son. This is the first time we are traveling as a family. 10 மாதம் குழந்தை இவரை வச்சுக்கிட்டு முதல் தடவை ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். So happy to be here in Malaysia. People were so kind and we like this country. We started praying for this country. கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யாவரும் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் கொண்டு வந்திருப்பீங்கன்னா பைபிளை திறந்து ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனிங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 8 துவங்கி 9, 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எனக்கு கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா தமிழில் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க யூ கேன் ஃபாலோ அஸ். 8ஆம் வசனம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். எல்லாரும் சொல்லுங்க, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யார் தெரிந்து கொண்டதா? சொல்லுங்க, யார் தெரிந்து கொண்டா? உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டார். நம்ம சூஸ் பண்ணல, God chose us. ஆமென். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்டி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு, if you want to choose, if you want to have a title for this message, it is going to be the chosen one. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen by God. நீங்களும் நானும் எதர்ச்சியாய் சபைக்கு வந்தவர்கள் அல்ல. எதர்ச்சியாய் ஏதோ அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க அதனால நானும் இயேசுவை தேடி வருகிறேன், அம்மா இயேசுவை தேடி வர சொன்னாங்க. இல்ல ஐயா, இயேசுவினுடைய அனாதி தீர்மானம் உன்மேல் இருக்கிறது. நீ விரும்புகிறாயோ இல்லையோ, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். God loves you whether you like him or not. God loves you so much. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை நேசித்திருக்கிறார் என்று சொன்னால் உனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, நம் தலையில் இருக்கிற முடிகள் ஒவ்வொன்றும் கர்த்தரால் எண்ணப்பட்டிருக்கிறதாம். ஆமென் சொல்லுங்களேன். சில சமயத்தில் வைஃபோடைய ஃபோன் நம்பர் நமக்கு தெரியுறதில்ல. ஆமென். we forget. நமக்கு அது பெருசா. ஆனால் ஏசப்பா நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னா, தலைகளில் இருக்கிற முடி ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கிறது. whether you like him or not, God loves you so much. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு
நடக்கக்கூடிய ஒரு 5 காரியங்களை இன்னைக்கு சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இஃப் யூ ஆர் chosen, this 5 things will happen to you. என்னென்ன காரியங்கள்? குறிப்பெடுக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. இல்லை இருதயத்திலே நீங்கள் குறிப்பு, வசனம் சொல்லுது இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. நீங்கள் செகண்ட் கேட்டகரினா தட்ஸ் ஓகே, யூ கேன் ரைட் இட் இன் யோர் ஹார்ட். முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எழுதுவீங்கன்னா இட் இஸ் குட். முதலாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உடைக்கப்படுவார்கள். இரண்டாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். மூன்றாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான்காவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தப்பு வைக்கப்படுவார்கள். ஐந்தாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நான் எத்தனை குறிப்பை சொல்லுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால் நான் இன்னொரு முறை சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது, இஃப் யூ ஆர் chosen by God, God will break you. கர்த்தர் உங்களை உடைப்பார். என்ன பாஸ்டர் இது இப்படியெல்லாம் கர்த்தர் செய்வாரானா? எஸ், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால், if you are truly chosen by God, a day or another or point or some, God will break you. கர்த்தர் உங்களை நிச்சயம் உடைப்பார். கர்த்தர் உடைக்காம யாரையும் உருவாக்குகிறது அல்ல. நான் பலமுறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், இங்கே சொன்ன நான் தெரியல. இந்த தேங்காய் பார்த்துருக்குறீங்களா? தேங்காய் பார்த்துருக்குறீங்களா இல்லையா? சமைச்சா தெரியும். இந்த தேங்காய் இருக்குதுல்ல, இது வெளியில் ரொம்ப some fruits are very soft outside and very hard inside. Some fruits are very hard outside, very soft inside. இந்த தேங்காய் அப்படின்னா தன்னுடைய அழகை, தன்னுடைய நிறத்தை, தன்னுடைய வலிமையெல்லாம் உள்ளே வச்சு வெளியில் ரொம்ப ஹார்டாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். தன்னை வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆனால் அதல்ல உண்மையான குணம் அதுக்கு உள்ள. ஒரு சிலர் மனிதர்கள் வெளியில் பார்க்க ரஃப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்க குரல் கூட ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும். ஒரு சிலர் வெளியில் பார்க்க ரொம்ப சாஃப்டாக ஐயோ அப்படின்னு இருக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் பயங்கர ஹார்டாக இருப்பாங்க. இந்த தேங்காய் எப்படின்னா வெளியில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது உடைச்சா இந்த உள்ளே இருக்கிறதுக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். உள்ள அவ்வளோ வெண்மையாக இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஆனால் வெளியில் தன்னை அப்படி காமிச்சிக்கிடாது. சம்டைம்ஸ் we should protect ourselves like that. நம்ம பரிசுத்தத்தை, நமக்குள்ளே இருக்கிற நீதியை ரொம்ப வெளியில் ப்ரொடெக்டிவாக இருக்கணும். வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ள நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணும். ஆனால் இந்த தேங்காய் அப்படியே இருந்துடக்கூடாது. அப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த தேங்காய் தன்னை உடைக்க கொடுக்காம அப்படியே இருக்கும்னா என்ன தெரியுமா ஆகும்? கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த தேங்காய் கெட்டு போயிடும். உள்ளே இருக்கிற நிறங்கள் மாற ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கிற தண்ணி வற்றி போகும், உள்ளே இருக்கிற தன்னுடைய விலையேற பெற்றவைகள் எல்லாம் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு சரியான நேரம் பார்ப்பாங்க. கரெக்டான ஒரு நேரம் வரும்பொழுது அந்த தேங்காவை என்ன பண்ணுவாங்கன்னா உடைப்பாங்க. whether you like it or not, whether you want it or not, some point in your life, some day in your life, God will break you. கர்த்தர் உங்களை உடைப்பார் பிரதர், கர்த்தர் உங்களை உடைப்பார் சிஸ்டர். அதுவும் எப்படி உடைப்பார்னா, ஏதோ 4 ரூமுக்குள்ள உடைக்க மாட்டார். சில உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் வெளியரங்கமா உடைப்பார். வெளியே நம்ம நிறைய முறை என்ன நினைப்போம்னா, யாருக்குமே தெரியக்கூடாது, கதவு மூடு, நம்ம பேசுகிற சத்தம் எங்கே, ஐயோ என் மகனுடைய காரியம், என் மகளுடைய காரியம் யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம வீட்டில் நடக்கிற இது யாருக்குமே தெரியக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மூடி பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வெளியே தெரியும். யோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் கர்த்தரால் வசனம், கர்த்தர் சர்டிபிகேட் கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. எப்படியா? இன்னும் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையில சர்டிபிகேட் கொடுக்கிறார் யோபுக்கு. ஆண்டவர் வேதத்தில் வாயை திறந்து கொடுத்த சர்டிபிகேட்ல சிலர் உண்டு. மோசேயை குறித்து கர்த்தர், என் வீட்டில் எங்கும் உத்தமன் இவன்,
என்ன ஒரு வேர்டு கர்த்தர் நம்ம குறித்து அப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து அப்படி சொல்லணும்பா. வாசப்படுறவங்க விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க என்ன பார்த்து நீங்க சொல்லணும்பா. நீ உண்மை உள்ளவன்னு சொல்லணும்பா, உத்தமனும் சன்மார்க்கனும் நீங்க என்ன குறித்து சாட்சி சொல்லணும்பா. என்ன ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? யோபுவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபுன் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் மேல் கவனம் வைத்ததனுடைய விளைவு என்ன? உடைக்கப்பட்டான். 4 செவத்துக்குள்ளே அல்ல. வசனம் யோபுவை குறித்து சொல்லுகிறது, அவன் தேசமெங்கும் அவனை யோபுவை தெரியாத ஆள் உலகத்திலே அந்த தேசத்தில் இல்லையா. Everybody knows him. யோபுவனுடைய பாஸ்ட், யோபுடைய பிரசன்ட் அப்படியே அந்த ஆகமத்தில் சொல்வார். யோபு சொல்வார், நான் நடந்து போனா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, பெரியவர்கள் தன் வாய்களை பொத்திக் கொள்வார்கள், சிறு பிள்ளைகள் எனக்கு மறைந்து போவார்கள், வாலிபர்கள் எழுந்து நிற்பார்கள், கையை மடக்கி. யோபு சொல்ற இப்படியெல்லாம் வாழ்ந்தேன். அடுத்தது யோபுடைய பிரசன்ட் லைஃபை சொல்றாரு, என் வேலைக்காரனை நான் கூப்பிட்டா நான் செட்டப் பண்றான். That was his present life. யாரை கூப்பிட்டா? என் வேலைக்காரனை நான் கூப்பிடுறேன், தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்றேன். இரு தண்ணி தானே வேணும் உனக்கு. டேய் நீ என் வேலைக்காரன். ஒரு காலத்துல திரும்பினா எனக்கு கீழ்ப்படிஞ்சவன். யோபு உடைக்கப்பட்டான். 4 பேருக்கு தெரிஞ்சில்ல, அந்த தேசத்தில் இருக்கிற 4000 பேருக்கு தெரிந்து கர்த்தர் யோபுவை உடைத்தார். யோபுவை கர்த்தருக்கு பிடிக்கலையா? என் தாசன்னு கர்த்தர் சொன்னாரே. The first point, if you are chosen by God, God will break you. நீங்க ஒருவேளை இந்த காலை வேளையில கேள்வியோட வந்திருக்கலாம், ஏன் என் வாழ்க்கை உடைஞ்சு போகுது, ஏன் என் வாழ்க்கை இப்படி யாருக்குமே நடக்காதது எனக்கு நடக்குது. இதோ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். ஏசாயா 48 அதிகாரம் 10 வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை புடமிட்டேன். Because I love you. உன்னை கர்த்தர் உடைக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை பயன்படுத்துவதற்காக. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது வெளியரங்கமாய் உடைக்கப்பட்டானே. தாவீதை கர்த்தருக்கு பிடிக்கலையா? என் இருதயத்திற்கு ஏற்றவன். He was loved by God, but still God chose to break him. உடைக்கப்படுகிறாயா? நீங்க எந்த பரிசுத்தவானையோ இல்ல வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படுகிற யாரையும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை கர்த்தர் உடைச்சிருப்பார். அவங்க வாழ்க்கை இன்னும் சொல்றேன், கவனிங்க. இந்த உடைக்கிறது ஒரு முறை உடைச்சிட்டா பரவாயில்லன்னு இல்ல, சில சமயத்துல கர்த்தர் உடைச்சுக்கிட்டே இருப்பார். முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைப்போம், இந்த லெவல் தான்ப்பா முடிஞ்சிருக்கு, அடுத்த லெவல்ல அடுத்த ஒரு உடைப்பு இருக்கு. இந்த காலையில சந்தோஷமா இருங்க. You are chosen by God. அதனால தான் கர்த்தர் உன்னை உடைக்கிறாரு. கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. இயேசுவே, என்னை நீ தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. கேள்வி கேட்காதீங்க அம்மா, ஏன் இது நடக்குதுன்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும். ஹalleluya. இரண்டாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். If you are chosen by God, God will separate you. God will separate you. ஆபிரகாமை குறித்து நம்ம தாண்டிக்கலாம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் கர்த்தர் கூப்பிடுகிறார். ஒருவனா இருக்கும்போது கர்த்தர் இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா லோத்தை கூட கூப்பிட்டுக்கிறார். லோத்தை கூட கூப்பிட்டுக்கிட்டு ஆபிரகாமுக்கு இப்போ சம்பத்து பெருகிக்கிட்டே இருக்கு. சம்பத்து பெருகிக்கிட்டே இருக்கும் போது ஆபிரகாம் பிள்ளை இல்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லைன்ன உடனே நிறைய சொத்து இருக்கிறதுனால ஆபிரகாம் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு லோத்தா இருக்கட்டும், யாரோ சாப்பிட்டுட்டு போறத யார் சாப்பிட்டோம், லோத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் ஒரு செக் வைக்கிறார், லோத்தை அனுப்பிச்சிடுறார். இவன் கூட நின்று நம்ம கூட நிற்பாங்க.
என்ன வந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் உயிரே போனாலும் நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு அவன் தான் போவான். யார் உங்களை விட்டு போனாலும், எங்கள் தகப்பனார் ஊழியக்காரர் அவர் சொல்லுவார், யாரெல்லாம் நான் போவே மாட்டேன் உங்கள் கூடவே நிற்பேன்னாங்களோ, பிரச்சனை வரும்போது அவங்க தான் ஃபஸ்ட்டு சர்ச்சை விட்டு போவாங்க. லோத்து ரொம்ப ஆண்டவர் வராரு, லோத்து பிரச்சனை பண்ற, அப்படி லோத்து போயிட்டாரு. ஆபிரகாம், லோத்து என் கஷ்ட காலத்துல என் கூட இருந்தியே, ஏன்பா போற? இல்ல இல்ல நான் போகணும். லோத்து போயிட்டாரு. ஆபிரகாம் நினைக்கிறாரு, இப்ப இதுக்கெல்லாம் அடுத்த வாரிசு யாரு? ஒருவேளை எலியேசரா இருக்குமோ? இந்த எலியேசர் தான் என் வாரிசுகளை பார்த்துப்பாரோ அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியில், உன் வித்திலிருந்து. அப்போ எலியேசரும் இல்லையோ, எலியேசரும் அவுட். இப்ப அடுத்தது இஸ்மவேல் வரார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இஸ்மவேல் தான் அடுத்த வாரிசு. இஸ்மவேலை நான் இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. நீங்க ஏதோ ரொம்ப நேசிக்கிறீங்களோ, ஏதோ ரொம்ப நம்புறீங்களோ, கர்த்தர் அதுல கையை வைப்பார். ஆண்டவர் அதில் தான் கையை வைப்பார். இஸ்மவேலும் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றார், இஸ்மவேலும் இல்லை. மறுபடியும் தனிமையா ஆண்டவரே, இப்பதான் கொஞ்சம் கூட இருக்கிறது போல இருந்துச்சு, திரும்பவும் தனிமையா. ஆபிரகாமே, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். You are chosen by God. That is why God is separating you. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட கர்த்தர் நம்மளை பழக விட மாட்டார். ஒரு சிலருடைய ஐக்கியத்தில் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளை எடுத்துருவார். நீ நிற்காத, இங்க வந்துடுன்னுவார். You know why God is keeping you alone? To bring you close to Him. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துறாரு? வாலிப நாட்களில் என் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? God wants you, or God wants him to be your close friend. சிநேகிதனே சொல்றார் ஐயா, சிநேகிதனே என்று சொல்லுகிறார். யோசேப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னாச்சு? தன் சகோதரர்களிலிருந்து கர்த்தர் பிரித்தாரே, தனிமைப்படுத்தி. எத்தனை நாள் யோசேப்பு அழுதுருப்பார்ல, ச்சே என்ன தனியா இருக்கிறோமே, தனியா இந்த ஜெயிலில் படுத்துக்கிட்டு இருக்கிறோமே. ஒருவேளை இந்த தேசத்துல நீங்க தனியா இருக்கலாம். நீங்க தனியா இருக்கிறதுனால உங்க மனைவியோடைய சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், உங்க பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லாம இருக்கலாம், தனிமையில நீங்க இருக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் என்ன அனுப்புனதோட நோக்கம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். வசனம் எழுதுகிறவங்க எழுதிக்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் தனிமைப்படுத்தப்பட்டார், மோசே தனிமைப்படுத்தப்பட்டார், இயேசு கிறிஸ்து தனிமைப்படுத்தப்பட்டார். அவங்கெல்லாம் என்ன விரோதமானவங்களா? இல்லைங்க. They're all close to God, but still God separated. தனியா. இவன் ஜாதிகளோடு கலவாதவன் வசனம் இருக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஐயா. அதனாலதான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துறார். தனியா நிக்கிற பாஸ்டர், ஐயோ சந்தோஷப்படுங்க, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையோ உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஏன் தனியா இருக்கிறோம் இத்தனை நாள் தெரியல, ஆனா இன்னைக்கு எங்களுக்கு புரியுது. நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகையால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும்தான் நடக்கும். கையை உயர்த்தி ஒரு 3 முறை ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படின்னா என்ன? உங்க இஷ்டம் ஒண்ணுமே நடக்காது. உங்க சித்தம் ஒண்ணு கூட நடக்கலையே. எதைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? என்ன ஆண்டவரே, ஒண்ணு கூட நடக்கலையே ஆண்டவரே? Have you ever thought that way? Come on, let's be honest. 2-3 பேர் ஆனஸ்டா கை தூக்குறீங்க. நினைச்சது ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். எப்பயாவது யோசித்திருக்கிறீங்களா? ஒண்ணு கூட நடக்கல பாஸ்டர் நினைச்சது. ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுங்க, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும் தான் நடக்குது. Have you ever thought that way? ஒண்ணு கூட நடக்கலையாப்பா,
ஒண்ணு கூட நடக்கலையா நம்ம நினைக்கிறது? You are chosen by God. உங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் விடவே மாட்டார். எல்லாம் தேவ சித்தம். கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோணிக்குதே. நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும் தான் நடக்கும். கர்த்தர் நினைக்கிறது தான் நடக்கும். தேவனுடைய தீர்மானம் மட்டும் தான் நடக்கும். நீங்க ரொம்ப நல்லதுன்னு கிட்ட போவீங்க, கர்த்தர் அதை விளக்கிடுவார். ஏசாயா 55ஆம் அதிகாரம், அதுக்கு மாத்திரம் வசனத்தை வாசிக்கலாம். அழகான வசனம், நான் ஆரம்பிச்சா நீங்க முடிச்சிடுவீங்க. ஏசாயா 55 8 9. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கும். இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 chapter 36 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உன் சித்தத்தின்படி ஆக கடவுது. Sometimes I tell you, listen my church, எனக்கு கவனிங்க, சில சமயத்தில் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட நம்மளை எப்படி நம்ம எப்படி டியூன் ஆகிருக்கிறோன்னா, நம்ம தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம்னா எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு எப்போ ஒப்பு கொடுத்தாரோ அப்பதான் சிலுவையை சுமந்தார். உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்ன பிறகுதான் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள். Not always God's will that you can, have a smooth sailing. Sometimes nails might be the will of God. Sometimes the cross might be the will of God. But let me tell you something, there's a third day in your life. மூன்றாம் நாள் உயிர் தெழுவதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகு உபத்திரவங்களை அனுபவிக்க. அநேக பரிசுத்தவான்களுக்கு there will be a time in our life where you will never hear the sound of God. Well, you will never. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22. தாவீது சொல்றார், 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சார்ந்த மிஸ்போக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன், கவனிங்கள் இந்த வார்த்தையில, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார்னு எனக்கு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன ரைட்ல போ சொல்லுவாரா லெஃப்ட்ல போ சொல்லுவாரான்னு எனக்கு தெரியலப்பா. தாவீது சொல்ற, அது வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியை கொஞ்சம் நீங்க வச்சுக்கங்க, because I don't know which way God is going to lead me. Who's this? Is he very far away from God? No, he's someone very close to God. He knows the will of God in his life. But still, certain time in our life, we will never know the will of God. We will never hear the sound of God. Do not be discouraged. You are chosen by God. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கும். கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும்பா. கண்ணை மூடி சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும்பா. இன்னொரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சித்தம், உங்க சித்தம். திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஒரு 10 முறையாவது இன்னைக்கு கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும்பா, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. சொல்லுங்கம்மா, வாலிப பிள்ளைகள் விசேஷமாய் சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும்பா. உங்க சித்தத்தின்படி ஆக கடவது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க சித்தத்தின்படி ஆக கடவது. என்னுடைய எதிர்காலமும் சித்தத்தின்படி ஆக கடவது. என்னுடைய வாழ்க்கை உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். உங்க சித்தத்தின்படி அந்த பிசினஸ், உங்க சித்தத்தின்படி அந்த வேலை நடக்கட்டும். ஆவியானவரே, வேடிக்கையான ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறேன். சம்டைம்ஸ் இதுதான் தேவ சித்தம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படி கூடாது.
எங்கள் தகப்பனார் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார், இது வந்து ஒரு வேடிக்கையாக எடுத்துக்கிட்டு விட்டுருங்க. நம்ம பசங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணை மனசில் வச்சுக்கிறது. ஜோம் பண்ணுறப்ப, ஆண்டவரே உங்கள் சித்தம் நடக்கட்டும், உங்கள் சித்தம் அந்த பொண்ணாக இருக்கட்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரேஸ்ன்னு வச்சுப்போமே, ஒரு காமன் நேம். எனிபடி ஹியர் கிரேஸ்? நோ. எஸ்? நோ. இல்லை. அப்பனா ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். ஓ அல்லேலூயா. ஆண்டவரே உங்க சித்தம் அந்த கிரேஸா இருக்கட்டும்பா. அது இல்லை சார், கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க சார், கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க சார். அவர் சித்தத்தின்படி நடக்கிறவர்கள். See, a man of God told this way, Christian life is not a smooth sailing but a safe landing. It is a hard sailing but a very smooth landing. Without Christ it might be a very smooth sailing but the end will be very tough. இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை தான் மகிமையான வாழ்க்கை. இன்னும் 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணலாம். நிறைய வசனத்தை எழுதி வச்சிருந்தேன், நமக்கு நேரம் முடியுது. 4வது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தப்பிக்கப்படுவார்கள். கையை உயர்த்தி 3 முறை ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தப்பிப்பீங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், முக்கியமா வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேங்க, நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க, எஸ்கேப் ஆயிட்டோம்பா அப்படின்ற அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாசிக்கலாம். ஏசாயா 43:2. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். குவெஸ்டின், எதுக்கு தண்ணியை கடக்கணும்? சும்மா ரோட்டோரத்தான் நடந்து போனா என்ன, ஏன் தண்ணியில தான் நடக்கணுமா? எஸ், வசனம் சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது, யார் தண்ணீரில் கடந்தார்? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் தண்ணீரில் கடந்தார்களே. அவைகள் மூழ்க வேண்டிய நேரம் வந்ததே, மூழ்கினார்களா? அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 12 பேரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். There was a time in their life they were supposed to be saved. முழுகி போனார்களா? தப்பித்துக் கொள்ள ஒரு வழியை உண்டாக்குகிறவர் நம் கர்த்தர். அக்கினியில் நடக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியில் நடந்தார்களே. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் they were chosen by God. Still God allowed them to walk in the flame. அவர்கள் வேகவில்லையே. தப்பி வைக்கப்படுவாய், கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளை ஒரு பாம்பு கடித்தது. அற்புதமான ஒரு சம்பவம், வீட்டுக்கு போய் வாசிங்க. அந்த பாம்பின் விஷத்திலிருந்து கர்த்தர் அவனை தப்புவித்தார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 28, மெலித்தியா தீவிலே 28:5 நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு விஷம் நிறைந்த பாம்பு அவன் கைகளை கடித்தது. இது மட்டும் வாசிக்கலாமா? ரொம்ப அழகா இருக்கும், கவனிக்கலாம். அப்போஸ்தலர், நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 28, ஒரே நிமிஷங்க நான் எடுத்துறேன். அப்போஸ்தலர் 28 4ஆம் வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்கினது. இல்ல 3ஆம் வசனம் கவனிங்க. இந்த வார்த்தைகளை நான் சொல்ல அப்படியே மண்டலைன் பண்ணுங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உன்று புறப்பட்டு அவன் கையை கவிற்று. ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சதா? எல்லாரும் சொல்லுங்க, விரியன் பாம்பு. யாருடைய கையை கிடைச்சது? பவுலுடைய கையை கிடைச்சது. அடுத்தது கவனிங்க, அந்த விஷம், அந்த விஷப்பூச்சி ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு? அது விரியன் பாம்பு. அடுத்தது என்னன்னு சொல்லுது வசனம்? விஷ பூச்சி. அவன் அந்த பூச்சியை, 5ஆம் வசனம், விஷப்பூச்சி என்னவா மாறுச்சு? சாதாரண பூச்சா மாறுச்சு. வசனத்தை கவனிங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? விரியன் பாம்பு. ஒரே ஒண்ணுதான், உங்களை கடிக்கும் பொழுது விரியன் பாம்பா இருந்துச்சு. உங்களை கடிச்ச பிறகு சாதாரண எறும்பா கர்த்தர் மாத்திட்டார். When first time it bites his hand, it was a snake, it was poisonous serpent.
நீங்களும் நானும் இருந்தால் ஐயோ அப்படின்னு இருப்போம். பவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? உன் கண்ணுக்கு இது பாம்பு, ஆக்சுவலி இது ஒரு பூச்சின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தூக்கி போட்டார். விஷப்பாம்பு விஷப்பூச்சியாக மாறிச்சு. விஷப்பூச்சி ஒரே ஒன்று தான், ஒன்றுமே இல்லாமல் கத்தர் பண்ணிட்டாரே. நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஒரு வழியை கத்தர் உண்டு பண்ணுவார். சிலருக்கு அதே பிரச்சனை விஷமாக இருக்கும், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கு அது ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். கையை உயர்த்தி ஒரு 3 முறை ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தப்பிக்கப்பட்ட. இன்னொரு ஒரு பெரிய பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யாருன்னா யோனா. யோனா வாஸ் chosen by God. God chose him. What happened? நான் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே பலிபீடத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுங்க. நீங்கள் வழுகி விலகி போனால் கூட கர்த்தர் உங்களை அடித்து கொண்டு வருவார். அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம். ஒன்ஸ் ஆண்டவர் பிடிச்சிட்டாருன்னா நீ கடல் ஆழத்தில் போய் உக்காந்தா கூட உன்னை கர்த்தர் கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பாரு. எல்லாருமே கை தட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடைசியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வளருவார்கள். வளர்ச்சி தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில் இருக்கும். You and me are chosen by God. We will grow. எல்லாரும் சொல்லுங்க, நான் வளருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லணும்னா நீங்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்து சொல்ல மாட்டேங்க. அதனால என்ன பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர். அது கூட சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க வளருவீங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வளருவீங்க. இந்த சபையை பார்த்து சொல்றேன், இந்த சபை வளரும், இந்த ஊழியம் வளரும். வசனம் சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபை மனுஷருடைய தயவிலும் வளர்ந்தார், விருத்தி அடைந்தார். growth is very important. God doesn't want us to be stay ஒரே இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை வளர வைக்கிறார். கர்த்தர் நீங்க வளரணும். ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபீல்டில் வளரணும். இஃப் யூ ஹேவ் லைஃப் யூ வில் grow. You should grow. Anything which has life it will grow. எதுக்கெல்லாம் உயிர் இருக்குதோ அதெல்லாம் வளரும். நம்மளுக்குள்ள இயேசு இருக்கிறார், நமக்குள்ள ஜீவன் இருக்கிறது. நீங்க வளரணும். அப்படியே இப்படியே எப்படி பாஸ்டர் அப்படியே இருக்கிறோம் பிரதர், அப்படியே ஓடுது பாஸ்டர். நோ, யூ ஷுட் grow. யோசேப்பு எடுங்களேன், அடிமைகளா விற்கப்பட்டார். போர்த்திபார் வீட்டில் ஒரு வளர்ச்சி வருமா? ஒரு அடிமைக்கு வளர்ச்சி இருக்குமா? லெட்ஸ் பி ஹானஸ்ட், லெட்ஸ் பி ஒரு உண்மையா. நம்ம யோசேப்புக்கு கதையே தெரியல. ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு வீட்டு வேலை செய்யறாங்க, ஒரு அம்மா பாத்திரம் கழுவுறாங்க, அவங்க வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குமா? எங்க சர்ச்சில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஒரு அம்மா சமைக்கிற அம்மா, இவங்க சமையல் ரொம்ப பிடிச்சிருச்சு. எஜமானன்னு வெளியூருக்கு போகணும். வெளியூரில் நல்ல சமையல் ஆள் இல்லை. இந்த அம்மா ரொம்ப மினிமம் வேஜஸ்க்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. என்ன பண்ணார், இந்த அம்மாவுக்கு விசாவை போட்டு எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊருக்கெல்லாம் இந்த அம்மாவை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாரு. சில ஊருக்கு நானே போனதில் இந்த அம்மா போயிட்டு இருக்கு. கர்த்தர் உங்க கூட இருப்பார்னா நீங்க என்ன வேலை செஞ்சாலும் நீங்க வளருவீங்க. You will grow, you should grow. போர்த்திபார் வீட்டில் யோசேப்பு அடிமை வளர்ந்தான். அடுத்தது கொண்டு போய் சிறைச்சாலையில் வளர்ந்தார். சிறைச்சாலையில் வளர முடியுமா? இந்த வேலையிலெல்லாம் நான் முன்னுக்கு வரவே முடியாது பாஸ்டர். இதெல்லாம் இந்த வேலை எல்லாம் யார் இருந்தாலும் இந்த ஃபீல்டு ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். பிரதர் சிஸ்டர், அந்த ஃபீல்டில் உங்களை கர்த்தர் வளர்ப்பார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானும் எங்கள் சபையாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். We are chosen by God. எஸ், நாங்கள் உடைக்கப்படுகிறோம். எஸ், நாங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறோம். ஆம், எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய இஷ்டம் ஒன்று நடக்கல. ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஐயா. இந்த
இந்த முழு விசுவாசம், இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஊழியரை, ஊழியர் குடும்பத்தை, சபையை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.